கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக இருந்துச்சுன்னா எங்களோட பேச வரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு அதிமுக நிலைப்பாடு. அதிமுக பாஜக கீழே தான் மேலும் வர கூட்டணிக்கு வர வேண்டிய பேசலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. நேற்று ஒரு மத்திய அரசு சொல்லியிருக்காரு, பேச வரலாம், கூட்டணிக்கு ஆட்சிக்கு தயாராக அதிமுக இருந்துச்சுன்னா எங்களோட பேச வரலாம் அப்படின்னு நேற்று மத்திய அரசு. இப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு நிதானமாக பொறுமையாக அறிவு சார்ந்து எந்த ஒரு பேசுகிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பார். பேசிட்டாருன்னா அதை செயல்படுத்துவார். இப்போ நான் என்ன கேட்குறேன், மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னே தெரியல. அவர் தான் சொல்கிறாரு அதிமுகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு நேரத்தில். அப்போ நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம், உங்கள் தாத்தா வந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது நீர் பூத்த நெருப்பாக 52 ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்த மாபெரும் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டோம். இப்போ அவர் விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கிறதா அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நமக்கு தெரியுது. அசைன்மெண்ட்டு அவங்க கட்சிக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் பற்றி நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், அவங்க தலைவர் தெரியும். எங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் உறுப்பினர் உரிமை சீட்டு கொடுக்குறோம். எங்கள் அசைன்மெண்ட் என்ன, புரட்சித் தலைவருடைய சாதனையை சொல்லி, அம்மாவருடைய சாதனையை சொல்லி, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சரை அமர்த்தி, அம்மாவுடைய புனித அரசு, புரட்சித் தலைவருடைய புனித அரசு மீண்டும் மலரணும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி தொண்டருடைய அசைன்மெண்ட், 8 கோடி தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாங்கள் போய் சொல்கிறோம், உங்களுக்கு மடிக்கணினி 52 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம், கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்துருக்குறோம், 12 லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்குறோம். இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் சத்துணவு திட்டத்தில் தொடங்கி நம்ம அம்மா உணவகம் வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அமித்ஷா பேசும்போது சொன்னாங்களா, அம்மா சிமெண்ட்டு, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் எல்லாம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு தேர்தலில் ஓட்டு போடலன்றதுக்காகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சித்து 1 பைசா நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கலை. நீங்கள் என்ன யோக்கியதையில் பேசுகிறீங்க? எப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க? இப்போ எங்களுக்கு 91 அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு, தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா முதலமைச்சரானாங்க. 96 எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது, ஆட்சி இழந்தோம். அதுக்காக மக்கள் சேவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின் வாங்கிட்டோமா? ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் சேவையில் முதன்மையான இயக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நெஞ்ச உயர்த்தி சொல்கிறேன், மின்சார கட்டணமா அந்த உயர்வு வந்துருச்சா, அதை முதல்ல கண்டிக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணுறோம். இன்றைக்கு டாஸ்மார்க்கில் நடைபெறுகிற பகல் கொள்ளை, அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் பண்ணியிருக்குது. இன்றைக்கு முல்லை பெரியார் உரிமைக்காக போராட்டம் பண்ணியிருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காவிரிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டே இருக்கிறது. இந்த கையாளாகாத அரசு, திமுக அரசை கண்டித்து, போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியாத இந்த கையாளாத அரசு பதவி விலகணும்னு போராடுறோம். மீனவர் பிரச்சனைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது. இப்படி மக்களுக்காக போராடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் முதன்மையான இடத்துல இருக்குது.